பிரேமா, மே 7ஆம் தேதியிலேருந்து வந்து ரியல் ஐடி வந்து மேண்டேட்டரி ஆகியிருக்காங்கல்ல, இது வந்து யார் யாருக்கு பிரேமா? சிட்டிசனுக்கு மட்டுமா இல்ல விசா ஹோல்டர்ஸ், கிரீன் கார்டில் இருக்காங்க எல்லாருக்குமே உண்டா? ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இது சம்பந்தமாக இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. மே 7ஆம் தேதியிலேருந்து யுஎஸ் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ரியல் ஐடி மேண்டேட் டிராவல் பண்றதுக்கு, இன்னும் சில ஃபெடரல் ஏஜென்சிக்குள்ள நீங்க உள்ள வரதுக்கு இந்த ரியல் ஐடி மேண்டேட், இல்லை நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த மாதிரியான ஹை செக்யூரிட்டி ஏரியாக்குள்ள போறதுக்கான மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்களே, இது யாருக்கெல்லாம் அப்படின்னு நீ வந்து அதுக்கான ஆன்சரே வந்து இது எல்லாருக்கும், யுஎஸ் சிட்டிசன் மட்டும் இல்லைங்க, கிரீன் கார்டில் இருக்கிறவங்களும் சரி, விசாவில் நீங்கள் அது எந்த விசாவில் இருந்தாலும் சரி, உங்களுக்குமே சரி, இது எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணி, ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் அப்ளை பண்ணி வாங்குறது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, இல்லை எதுக்கெல்லாம் மேண்டேட் பண்ணியிருக்காங்க, இதுக்கான ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேம், இந்த ரியல் ஐடினா என்ன, ஏன் இது திடீர்னு மேண்டேட்டரி ஆக்குறாங்க? இது வந்து திடீர்னு வந்த ஒரு அறிவிப்பு கிடையாது. செப்டம்பர் 2001 9/11 அட்டாக் இருக்கு இல்லையா, சோ அதன் பிறகு வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து வெளியிலேயும் சரி உள்ளேயும் சரி அவங்களுக்கான பாதுகாப்பை அதிகரிக்கும் பொருட்டு நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயமா 2005 ரியல் ஐடி ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுல தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்டேட் ஐடிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல அவ்வளவு செக்யூரிட்டி இல்ல, அதனால நிறைய செக்யூர்டு பிளேஸ்க்கு போகணும்னா நமக்கு அதை தாண்டிய ஒரு ஐடி வேணும், அதுதான் ரியல் ஐடி அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. இது 2005 கொண்டு வந்தாங்க. 2008 அமல்படுத்த பார்த்தாங்க. அதுல இருந்து தள்ளி போயிட்டு 2005 இருந்து 2 தசாப்தங்களாக தள்ளி வந்து இப்ப 2025 தான் கண்டிப்பா இதுக்கு மேல எங்களை தள்ளி போட முடியாதுப்பான்னு மே 7 அதற்கான டெட்லைனை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மே 7ல இருந்து என்ன பிரேமா நடக்கும்? ஆமா, மே 7ல இருந்து என்ன நடக்கும்னா வந்து இந்த ரியல் ஐடி எங்கெங்கெல்லாம் மஸ்ட், டொமஸ்டிக் ஏர் டிராவல்ஸ், அங்க கண்டிப்பா வந்து நீ ரியல் ஐடியை காட்டினா வேற எதுவுமே காட்ட வேணா நீ டிராவல் பண்ணலாம். சோ அங்க ஒரு விஷயம். சர்டைன் ஃபெடரல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்னென்ன ஃபெடரல் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. நாளைக்கு வந்து நம்ம ஐஆர்எஸ் பில்டிங் போறதுக்கே ரியல் ஐடி தேவைப்படலாம். இப்ப நம்ம அறுதிட்டு கூற முடியாது, தேவைப்படலாம், இல்லைன்னா ஸ்டேட் ஐடியா போதுமானதாக இருக்கலாம், இப்ப இங்க நம்ம சொல்ல முடியாது. அதனால சர்டைன் ஃபெடரல் ஏஜென்சி எங்கெல்லாம் ஹை செக்யூரிட்டி தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க ரியல் ஐடி தான் காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது இடமா வந்து ஆப்வியஸா நியூக்ளியர் பவர் பிளான்ட், ரொம்ப செக்யூர்டான ஏரியால, ஸோ அங்கேயுமே உங்களுக்கு வந்து ரியல் ஐடி தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 மிக முக்கியமான இடங்கள்ல தான் ரியல் ஐடி மேண்டேட் ஆக்கியிருக்காங்க. இந்த ரியல் ஐடி வந்து எப்படி வாங்குறது? ஆமா, என்னதான் வந்து இது ஃபெடரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து ரியல் ஐடி அப்படின்னு சொன்னாலும் இதை இஷ்யூ பண்ண போறது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தாங்க. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல போய் நம்ம பிஎம்பி ஆஃபீஸ் போவோம் இல்லையா, ஸோ இப்போ நம்ம ஒஹாயோ எடுத்துட்டா ஒஹாயோ பிஎம்பி ஆஃபீஸ் போவோம், ஏதாவது ஐடி கார்டு வேணும்னா, ஸ்டேட் ஐடி வேணும்னா, இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னா அங்கே போவோம். ஸோ அதே மாதிரி உங்க ஸ்டேட்ல உள்ள பிஎம்பி ஆஃபீஸ் போய்கிட்டு நீங்க அப்ளை பண்ணி இந்த ரியல் ஐடி வாங்கிடலாம். ரொம்ப சிம்பிள். இப்ப லைசன்ஸ் இருந்தாலும் இந்த ரியல் ஐடி வேணுமா? கண்டிப்பா. அதான் நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் ஸ்டேட் ஐடி, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம ஐடி, ஸ்டேட் ஐடி வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் கார்டுலாம் பத்தலப்பா, அதுல உள்ள செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் பத்தலங்கிறதுனால தான் ரியல் ஐடி கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஃபெடரல் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்டோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல அமல்படுத்தி அது இன்னும் செக்யூரா இருக்கிறதுனால தான் ரியல் ஐடி கொண்டு வராங்க. ஸோ நீங்க டிரைவர் லைசன்ஸ் இருந்தாலுமே ரியல் ஐடி வாங்கிக்கலாம். நீங்க டிரைவர் லைசன்ஸ் இப்ப வேலிட் டிரைவர் லைசன்ஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரியல் ஐடி வாங்கிக்கலாம். இப்ப டொமஸ்டிக் டிராவல் பண்ணும்போது டிரைவர் லைசன்ஸ் மட்டும் தான் இருக்கு, ரியல் ஐடி இல்லைன்னா அது ஓகேவா? இல்ல, கண்டிப்பா ஓகே கிடையாது. அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, மே 7க்கு பிறகு வந்து கண்டிப்பா வந்து ரியல் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை டொமஸ்டிக் வெரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து ஈவன் டிஎஸ்ஏ வந்து ஓகே டிரைவர் லைசன்ஸே ஓகேன்னு அடிஷனல் செக்யூரிட்டி ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணிட்டு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு எடுக்கவே வேணாம். என்ன பொறுத்த வரைக்கும் மே 7ல இருந்து ரியல் ஐடி இல்ல, உங்கள்கிட்ட வெறும் டிரைவர் லைசன்ஸ் தான் இருக்கு. டொமஸ்டிக் டிராவல் பண்றீங்கன்னா சிம்பிள், அதுக்கு பதிலாக அதான் ரியல் ஐடி ஆர் ஆல்டர்னேட் ஆப்ஷன். அது என்னென்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இவன் வந்து கிரீன் கார்டு ஹோல்டர்ஸா இருந்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு அது போதுமானது ஆல்டர்னேட் ஆப்ஷனா. நீங்க இல்லப்பா நான் விசாவில் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட் போதுமானது நீங்க டொமஸ்டிக் டிராவல் பண்றது. இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு நார்மலா நீங்க ஏர்போர்ட்ல எப்படி டிராவல் பண்ணீங்களோ அந்த மாதிரி டிராவல் பண்ணிடலாம். இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் எதனால ரியல் ஐடி முக்கியம்னு சொல்றாங்க? ஆமா, ரியல் ஐடி முக்கியம் தான். அது காரணம் என்னன்னா, நம்ம இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, நீ வந்து கிரீன் கார்டு, பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு எடுத்துட்டு போகணும், அல்லது உன்னோட இந்தியா பாஸ்போர்ட் எடுத்துட்டு போகணும். டொமஸ்டிக் டிராவலுக்கு இதெல்லாம் தேவையா?
தேவையில்லை. நீ ஒருவேளை ரியல் ஐடி வாங்கி வச்சுட்டா அதுவே போதுமானது. ஏன்னா நீ இங்க மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு பாஸ்போர்ட்டையோ மிஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், பாஸ்போர்ட்டையோ இல்லைன்னா வந்து உன்னோட கிரீன் கார்டையோ மிஸ் பண்ணிட்டேன்னா திரும்ப ரீஅப்ளை பண்ணிட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணும், பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு பதிலாக ரியல் ஐடி வாங்கி வச்சுக்கிறது நிறைய சுலபமா இருக்கும். மிக முக்கியமாக நிறைய டொமஸ்டிக் டிராவல் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, கண்டிப்பா உங்களோட பிஎம்இ போயிட்டு நீங்க டிரைவர் லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா அதை கொடுத்துட்டு ரியல் ஐடி வாங்கிக்கங்க. பிரேமா, இப்ப வச்சிருக்கவங்களுக்கு வந்து அது ரியல் ஐடியா இல்லையான்னு எப்படி தெரியும்? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களோட டிரைவர் லைசன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அது மேல ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க, நான் உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். அந்த மாதிரியான ஸ்டார் அறிகுறி இருந்ததுன்னா அது உங்களுக்கான ரியல் ஐடி. நீங்க வாங்கும் போதே ரியல் ஐடியோட சேர்த்து வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா? சோ அதனால அது பிரச்சனை கிடையாது, நீங்க எந்த ஒரியும் பண்ண வேணாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்துட்டேன், 5 ஸ்டேட் வந்து என்ஹான்ஸ்டு டிரைவர் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. மிஷிகன், மினசோட்டா, நியூயார்க், வெர்மாண்ட் அண்ட் வாஷிங்டன் ஸ்டேட். இந்த 5 ஸ்டேட்ல மட்டும்தான் இந்த என்ஹான்ஸ்டு டிரைவர் லைசன்ஸ் ஆர் என்ஹான்ஸ்டு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. அந்த 5 ஸ்டேட்டும் அது போதுமானது, அவங்க ரியல் ஐடி வாங்க வேண்டிய தேவையில்லை. அங்க உள்ள மக்கள் நான் என்ஹான்ஸ்டு ஐடி கார்டு தான் வச்சிருக்கேன் எப்படி பார்க்கணும்னா, உங்களோட டிரைவர் லைசன்ஸ் ஆர் ஐடி கார்டு எடுத்துட்டீங்கன்னா அதுல டாப்ல என்ஹான்ஸ்டுன்னு யூஎஸ்ஏவோட பிளாக் பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க என்ஹான்ஸ்டு ஐடி கார்டு வச்சிருக்கீங்க. ஸோ 2 சினாரியோ, நீங்க ஆல்ரெடி ரியல் ஐடி வச்சிருக்கீங்க, ஸ்டார் போட்டிருக்கு, தேவையே கிடையாது, அது போதுமானது. ஆர் என்ஹான்ஸ்டு டிரைவர் லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா தேவையே கிடையாது, ரியல் ஐடி அது போதுமானது. இப்ப சப்போஸ் யாராவது புதுசா அப்ளை பண்றாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? சிம்பிள். நீங்க டிரைவர் லைசன்ஸ் ஆர் ஐடி கார்டு, ஸ்டேட் ஐடி கார்டு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுமோ அதுவே தான். உங்க SSN கார்டு தேவை, உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் 2 கேட்பாங்க இல்லையா, அது தேவை. உங்களோட பர்த் சர்டிபிகேட் ஆர் பாஸ்போர்ட் இல்லையா, அதுக்கு தேவை. பிளஸ் உங்களோட ஸ்டேட்டஸ், அது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இங்க இருக்கீங்க, உங்களோட கிரீன் கார்டுனா கிரீன் கார்டு, ஆர் நீங்க பாஸ்போர்ட்லயே உங்களுக்கு வந்து யூஎஸ் சிட்டிசனா தெரிஞ்சிடும். ஆர் நீங்க விசால இருந்தீங்கன்னா பெட்டிஷன் பிளஸ் அப்ரூவ்டு பெட்டிஷன் பிளஸ் உங்க I-94 வேலிட் I-94 இதெல்லாம் தான் தேவை. சோ இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கான ரியல் ஐடி கிடைக்கும். சப்போஸ் யாராவது டிரைவர் லைசன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகணும்னா அவங்க நேர்ல தான் போகணுமா? ஆமா, எல்லா இடத்துலயும் நீ நேரா தான் போகணும். ஆனா சில மாகாணங்கள்ல இன்னும் அடிஷனல் ஸ்கிரீனிங்லாம் வச்சிருக்காங்க. நான் எடுத்துக்காட்டு படிக்கும்போது பார்த்தேன், கலிபோர்னியால நீங்க முதல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு அதுல ஒரு கன்ஃபர்மேஷன் நம்பர் கொடுக்குறாங்க, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு பிஎம்பி ஆஃபீஸ் போகணுங்கிறாங்க. இப்போ ஒகாயோ பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்ல. நீங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு உங்களோட டிரைவர் லைசன்ஸ் எடுத்துட்டு பிஎம்பி ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பிளஸ் ஃபீஸும் பார்த்தா ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஒவ்வொரு விதமா வேரி ஆகுது. நீங்க வந்து பொதுவா சிட்டிசன் ஆர் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கும்போது 4 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதுவே நீங்க விசா ஹோல்டர்ஸா இருக்கும்போது உங்களோட I-94 வேலிட் எது வரைக்கும் இருக்கோப்பா அது வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போ யாராவது டிராவல் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் மந்த்னா அவங்க வந்து போயிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாமா, இல்ல போறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு போகணுமா? ஆமா, நீ இன்டர்நேஷனல் டிராவல் தான் கேட்கறது இல்லையா? சோ இந்தியா மாதிரி நீங்க இன்டர்நேஷனல் டிராவல் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் மந்த் தான் அப்படின்னா ஹைலி ரெக்கமெண்ட் என்னன்னா போயிட்டு வந்து அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் இது அதாவது நீங்க அப்ளை பண்ணதுல இருந்து வர்றதுக்கு வந்து 6 to 8 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல வந்து 20 பிசினஸ் டேஸ்ல கொடுத்துடுறாங்க. பட் 20 பிசினஸ் டேஸ் சொன்னாலுமே அது 1 மந்த் தாண்டி ஆயிடும். அதனால அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம், நீங்க போயிட்டு வந்து அப்ளை பண்ணிடலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் நீங்க இன்டர்நேஷனல் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு தேவை பாஸ்போர்ட் தான். சரி, நீங்க என்னதான் ரியல் ஐடி வச்சிருந்தாலும் இன்டர்நேஷனல் டிராவலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு பாஸ்போர்ட் தான் தேவை. ஸோ அது நீங்க போயிட்டு வந்துட்டு உங்க டிரைவர் லைசன்ஸ் திரும்ப வந்து இங்க கொடுத்துட்டு அது நீங்க ரியல் ஐடியா வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்க வந்து வண்டி ஓட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஸ்டேட் ஐடி வச்சிருந்தா அதை வந்து நீங்க ஐடி ப்ரூஃபா காமிச்சிக்கலாம். ஸோ ஒரி பண்ண வேண்டிய தேவையில்ல, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். பட் நீங்க எந்த நேரத்துல பண்ணணும், எப்போ பண்ணணுங்கிறதா ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன்னா, யாருக்காவது டிராவல் இல்லை, இப்ப ரீசன்ட் டிராவல் இல்லப்பா அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க ரியல் ஐடி வாங்கி வச்சுக்கிறது உசிதமா இருக்கும். ஸோ ரியல் ஐடிங்கிறது ஸ்டேட் ஐடி பிளஸ் அட்வான்ஸ் செக்யூரிட்டி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஸ்கிரீன்லயும் ஒரு சார்ட் நான் காட்டுறேன், ரொம்ப சிம்பிளா இருக்கும். எங்கெல்லாம் தேவை எங்கெல்லாம் தேவையில்லை. நீங்க யூஎஸ் சிட்டிசனா இருக்கும்போது, கிரீன் கார்டா இருக்கும்போது, விசா ஹோல்டர்ஸா இருக்கும்போது, நான் விசா ஹோல்டர் சொல்லும்போது எல்லாரையும் தான் சேர்த்து சொல்றேன். அது HLF எந்த விசால இருந்தாலும் சரிதான், நீங்க எல்லாருக்குமே இது பொதுவான ஒரு விதி. இதுல வந்து நீங்க ஸ்டேட்டஸ் வந்து பிரிச்சு பார்க்கவே வேணாம். இந்த ரியல் ஐடிங்கிறது பொதுவான விதியா தான் May 7 இருந்து அமல்படுத்த போறாங்க. நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த ஐடி எல்லாம் கொடுத்துட்டு இருப்போம்ல பிரேமா, அதெல்லாம் ஸ்டில் வேலிட் தானே? ஆமா, நீங்க உங்க கையில வந்து டிரைவர் லைசன்ஸ் ஆர் ஐடி இருக்கு, அது ரியல் ஐடியா இல்லைன்னா ஸ்டில் அது வேலிட் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க நிறைய இடத்துல அது ப்ரூஃபா யூஸ் பண்ணுங்க, ஸ்டில் அது யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், இது ஒரு அட்வான்ஸ் செக்யூரிட்டியா தான் ரியல் ஐடி வரப்போகுது. அது அட்வான்ஸ் செக்யூரிட்டி எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கெல்லாம் கண்டிப்பா மேண்டேட் ஆக போறாங்க. தவிர உங்களோட ஐடி வந்து ஸ்டில் வேலிட், அது பல இடங்கள்ல வந்து ஒர்க் ஆகும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.